திரைப்படங்கள்லாம் பார்க்கக்கூடிய பழக்கம் இருக்கா? பார்த்துருக்கீங்களா? திரைப்படங்கள் பொறுத்த வரைக்கும் நான் கல்லூரி காலங்கள் வரைக்கும் நான் அதை பார்த்துட்டு இருந்தேன். கல்லூரி காலங்கள் என்னோட எம்பிஏ முடிக்கும் 94 எம்பிஏ முடித்தேன் நான். அப்போது நல்ல திரைப்படங்கள்லாம் நான் சின்ன வயசில் நான் ஒரு ரஜினி சாரோட மிகப்பெரிய ஒரு ஃபேன் தான் நான். ஓ, மிகப்பெரிய ரஜினி ஃபேன் நீங்க? ஆமாம், சண்டைக்கு போயிடுவேன். ஏதாவது சொன்னால் சண்டைக்கு போயிடுவேன். அப்போது ஆனால் ஒரு கமல் சாரோடைய அவருடைய நடிப்புக்கு நான் இன்றைக்கும் நான் ரொம்ப மரியாதை கொடுப்பேன். அவருடைய நடிப்பு சில படங்கள்லாம் அது உருவாக்குற அந்த தாக்கம் பார்த்தீங்கன்னா 2 நாளைக்கு 3 நாளைக்கு இருக்கும். ஆனால் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் இப்போ நான் சொல்கிறேன், ஒரு 10 வருஷமாக நமக்குன்னு ஒரு குடும்பம் ஒரு இது வரும்போது நிறைய ஸ்ட்ரெஸ்ஸு நிறைய இது வரும்போது கமல் சாரோடைய படங்களை தவிர்ப்பேன். ஏன்னா அதில் நிறைய அந்த 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 கருத்தாழம் இருக்கும், நிறைய அவருடைய நடிப்பு. முக்கால்வாசி பார்த்தீங்கன்னா சில படங்கள் சோகமான படங்களாக இருக்கும். அந்த சோகமான படங்கள் பொறுத்தவரைக்கும் நமக்கு ஒரு தாக்கத்தை உருவாக்கிடும். 2 நாள் ஒரு ஹேங் ஓவர் மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால அதை நான் நல்ல ஒரு கமல் சாரோடைய நல்ல ஒரு இந்த மாதிரி நகைச்சுவையான படம் வச்சுக்கோங்க. அது மைக்கேல் மதன காமராஜன் பிளஸ் இப்போ அதுக்கப்புறம் நிறைய நகைச்சுவை, அதெல்லாம் நான் கண்டிப்பாக பார்த்துறேன். ரொம்ப சீரியஸான படங்கள் இப்பயுமே கமல் சார்னு கிடையாது, எந்த நட்சத்திரருடைய ரொம்ப சோகமாக ரொம்ப இதாக இருக்கிற படங்கள் நான் பொதுவாக பாசிட்டிவாக இருக்கிற படங்கள் வரலாற்று படங்கள் அதையும் நான் பார்ப்பேன் நான். ஆனால் இப்போ ஒரு 15-20 வருஷமா என்னன்னா ரொம்ப சிறப்பான படங்கள், நல்ல ரிவ்யூஸ் இருக்குது, அந்த மாதிரி படங்கள் இருந்துச்சுன்னா தியேட்டரில் போய் நான் பார்த்துருவேன் நான். உதாரணம், இப்போது சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு ஒரு தனுஷ் நடித்த ஒரு படம், இவர் வெற்றிமாறன் நடிச்ச ஆடுகளம், அசுரன் படம், இதெல்லாம் நான் தியேட்டர்லேயும் நான் பார்த்துருக்கிறேன். ரொம்ப அந்த மாதிரி ரொம்ப சிறந்த படம்லாம் தியேட்டர்லேயும் பார்க்குறது. இல்லைனா நான் இந்த இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் சில சீரீஸ் பார்ப்பேன் நான். அது சில சமயம் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை இது பண்ணுறதுக்காண்டி சீரீஸில் பார்ப்பேன். ஆங்கில சில சீரீஸ் பார்ப்பேன் நான். ஆங்கில படங்கள் பொறுத்த வரைக்கும் நல்ல சிறப்பான ஒரு படங்கள் இருந்துச்சுன்னா அதையுமே நான் முக்காசி, அது டைம் கிடையாது, நெட்ஃப்ளிக்ஸ் தான் பார்ப்பேன். டைம் கிடைச்சதுன்னா கண்டிப்பாக நான் தியேட்டரில் போய் பார்க்குறது. அது என்ன ஒரு 3 மாதத்துக்கு இதை மேபி ஒரு படம் இருக்கும். ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல், now what கீழ்கட்டளை.